தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம பணம் சம்பாதிக்கணும், இயற்கை கொடுத்ததை நம்ம மாநிலத்துக்கு பயன்படுத்துகிறோமோ இல்லையா, எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி, எக்கேடு கேட்டாலும் சரி, மிகப்பெரிய நம்ம கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணுங்கிற வகையில் இது நடந்துகிட்டு இருக்கு. இதே தமிழ்நாடு முழுவதும் அதிக அளவில் கனிவள கொள்ளைகள் நடக்கக்கூடிய மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம். அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி தாயின் மார்பை அரித்து பாலை குடிக்கிற மாதிரி நம்மளுடைய மலை வளங்களை கொள்ளையடித்து அனுப்புகிற நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. கனிமவள கொள்ளையர்கள் அரசு அதிகாரிகளுடைய ஆசியுடன், ஆட்சியாளர்களுடைய ஆசியுடன் மிகப்பெரிய அளவிலே கொள்ளையடித்து வருகிறார்கள். இதனால் பல லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1700 குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 1700 குவாரி முதலாளிகளையும் மிரட்டி ஒரு குவாரிக்கு 5 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தே ஆகணும், அப்படின்னு இல்லைன்னா உங்க மேல நாங்க வந்து பொய் வழக்கு போடுவோம். இவங்களாம் எதுக்கு இப்ப நெருக்கடி கொடுக்காங்கன்னா, அடுத்து நம்ம ஆட்சிக்கு வருவோமோ வரமாட்டோங்கிற ஒரு பயம் ஒண்ணு இருக்கும் போதே நம்ம எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தவறு செய்திருக்கிறாருன்னு சொல்லி எல்லா பத்திரிகை செய்திலையும் படிக்கிறோம், பார்க்குறோம். அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நிறைய பேர் கொலை செய்யப்படுறாங்க. ஆனால் வந்து அவங்க மேலே வந்து விபத்துங்கிற வழக்கு பதிவுப்படுதே தவிர. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார். சார், தொடர்ந்து தமிழ் அதிகாரத்துக்கு எதிராக சமூகத்தில் நடக்கிற பல விஷயங்களை, பல ஊழல்களையும் சுட்டிக்காட்டிகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கும் ஒரு புது தகவல் கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறீங்க. ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். அதாவது கனிம வளம் சார்ந்த கொள்ளை ரொம்ப இந்த 5 ஆண்டுகளில் பெரு அளவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி என்ன, எவ்வளோ இந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் என்ன கனிம வள கொள்ளை எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ கொலைகள்லாம் நடந்திருக்கு? ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் கூட இடையில சொல்லியிருந்தார், ஆக்சிடென்ட் கேஸுனே நிறைய கொலைகளை வந்து இந்த கனிம வள கொலையில் மறைச்சிடுறாங்க, 90க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு, அதை எல்லாமே ஆக்சிடென்ட் கேஸாக பதிவு பண்ணிடுறாங்க அப்படின்னு. தொடர்ந்து இந்த கனிம வள கொள்ளை எவ்வளோ நடக்குது, என்னெல்லாம் அங்கே இல்லீகலாக நடந்துக்கிட்டே இருக்குது? கனிம வள கொள்ளை என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்தில் ஒரு நாளைக்கு 5000 வண்டியில் நம்மளுடைய கனிம வளங்கள், ஆற்று மணலாக இருக்கட்டும், எம்சாண்டு இதாக இருக்கட்டும், ஜல்லியாக இருக்கட்டும், இப்படி மலைகளை கொள்ளையடித்து கொண்டு போகக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம பத்திரிகை செய்திகளில் படிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து சட்டத்துக்கு புறம்பாக கொண்டு செல்வதற்கு ஒரு வண்டிக்கு வந்து 5000 ரூபா. உதாரணத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு வந்து 400 ரூபா கொடுக்காங்க. அப்போ ஒரு வண்டிக்கும் போது ஒரு 12 யூனிட்ல 4800 ரூபா. இங்கிருந்து கொண்டு போகிறதுக்கு, சட்டத்துக்கு புறம்பாக கொண்டு போகிறதுக்கு 4800 ரூபா ஒரு வண்டிக்கு வந்து கொள்ளையடிக்கப்படுகிறது. அப்போ ஒரு நாள் 5000 வண்டினா எவ்வளோ ஆச்சு? ஒரு நாளைக்கு 2.5 கோடி ரூபா. ஒரு நாளைக்கு 2.5 கோடி ரூபா ஒரு குவாரியில். அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் திருப்பூர் மாவட்டத்திலையும் உள்ள சில தாலுக்காவிலிருந்து கொண்டு செல்லப்படக்கூடிய, கேரளாவுக்கு கடத்தப்படுகின்ற கனிமத்தினுடைய கையூட்டு அளவு இது கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு நாளைக்கு 2.5 கோடி ரூபா. 2.5 கோடி ரூபா கையூட்டு கொடுக்கப்பட்டு கேரளா கொண்டு போகுது. கேரளாவுக்கு எதுக்கு கொண்டு போறாங்க? கேரளாவில் அங்கே உள்ள மணல், ஆற்று மணல் எடுறதுக்கு தடை, எம்சாண்டு தயாரிக்கிறதுக்கு தடை. அவங்க வந்து இயற்கை வளத்திற்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்து, நீ வீடு கட்டாமல் போ, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான இயற்கையை சுரண்டி கட்டுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கொள்கை சார்ந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதை பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம பணம் சம்பாதிக்கணும், இயற்கை கொடுத்ததை நம்ம மாநிலத்துக்கு பயன்படுத்துகிறோமோ இல்லையா, எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி, எக்கேடு கேட்டாலும் சரி, மிகப்பெரிய நம்ம கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணுங்கிற வகையில் இது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 2.5 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து அனுப்பப்படுகிறது என்றால், அப்போ மாதம் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய். மாதம் 30 கோடி ரூபாய், வருஷம் 360 கோடி ரூபாய் லஞ்ச பணம் மட்டும். அப்போ அந்த பொருளுடைய உண்மையான அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ கிட்டத்தட்ட 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு மேல லஞ்ச பணம் மட்டுமே அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறது என்றால், கிட்டத்தட்ட அதுக்கு 10 மடங்கு அதிகம். அப்படின்னா கிட்டத்தட்ட
2 லட்சம் கோடி ரூபாய் நம்மளுடைய கனிம வளத்திலிருந்து ஒரு பகுதியிலிருந்து மட்டும் கோயம்புத்தூர், திருப்பூர் மட்டும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரியிலிருந்து இதே மாதிரி பல ஆயிரக்கணக்கான கோடிகளுடைய கனிம வளங்கள் கொள்ளையடிக்க செல்லப்படுகிறது. அதே மாதிரி கேரளாவில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில மலைகளெல்லாம் காணும்னு சொல்லி பொதுமக்கள் புகார் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கலாம், திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கலாம், தென்காசி மாவட்டமாக இருக்கலாம். இப்படி மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது வந்து தமிழ்நாடு வந்து இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு கொடை. தமிழ்நாட்டுக்கு இருக்கட்டும், கேரளாவுக்கு இருக்கட்டும். இப்போ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், பல்வேறு கோயில்களும் இருக்கக்கூடிய பகுதியாக பழனியாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு கோயில், சபரிமலை, இப்படி எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்குது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அந்த தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய மலைகளில் ஒவ்வொரு மலையாக என்ன பண்ணுறாங்க, கொள்ளையடித்து மலையை மொட்டையடித்து அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி தாயின் மார்பை அரித்து பாலை குடிக்கிற மாதிரி நம்மளுடைய மலை வளங்களை கொள்ளையடித்து அனுப்புகிற நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இது ஏன் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு? இது ஏன் தடுக்க முடியல? எந்த ஆட்சியில் நடந்தாலும் வந்துகிட்டே தானே இருக்கு. இது அதிமுக திமுக இல்லாம தொடர்ந்து எந்த ஆட்சிகள் இருந்தாலும் இந்த கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இல்லை கும்பல் மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அது கும்பலா தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக நடக்கக்கூடியது திமுகவுடைய ஆட்சியில தான் அப்படிங்கிறத சொல்லப்படுது. இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் தான் மிக அதிக அளவில் இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ புதுக்கோட்டையில் கூட ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டாரு. அவர் அதிமுகவினர் தானே? அது அதிமுகவினராக இருந்தாலும் சமூக ஆர்வலர் நம்ம பகுதியில் உள்ள ஒரு ஆத்து மலை கொள்ளையடிக்காங்க, நம்ம பகுதியில் உள்ள ஒரு மலை வளத்தை கொள்ளையடிக்காங்கிற இதெல்லாம் அரசுக்கு முறைப்படி புகார்களை கூட சொன்னவர். கனிம வள அதிகாரிகளுக்கு, தாசில்தாருக்கு, வட்டாட்சியருக்கு, இந்த மாதிரி எல்லாருக்கும் புகார் மனு அனுப்பினவர். இவர் தொடர்ந்து புகார் மனு அனுப்பிட்டு இருக்காரு. இவர் வந்து நம்மளுடைய கொள்ளைக்கு, நம்மளுடைய திருட்டுத்தனத்துக்கு எதிராக இருக்காரு, அதனால அவரை கொல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக கொண்டாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரான்சிஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் தாலுகா அவரை கொலை பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் வந்து கொங்கராயக்குறிச்சியில் வந்து ஓய்வு பெற்ற வாத்தியார் 87 வாத்தியாரை படுகொலை பண்ணாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிகழ்வு நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர, நீங்கள் கம்யூனிஸ்ட் செயலாளர் சொன்ன மாதிரி நிறைய பேர் கொலை செய்யப்படுறாங்க. ஆனால் வந்து அவங்க மேலே வந்து விபத்துங்கிற வழக்கு பதிவுப்படுதே தவிர மேக்ஸிமம் அவங்க லாரி வச்சு அடிக்கிறது, கார் வச்சு அடிக்கிறது, கரெக்ட், இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம். அப்போ வந்து அவங்க செஞ்ச தவறு வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் வருகிறது, சிறு தொழிலாளி, அதாவது சின்ன சின்னதாக இந்த தொழில் செய்கிறாங்க இல்லையா, குவாரி தொழிலே சின்ன வியாபாரிகள், சில பேர் சின்ன முதலாளிகள் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 1700 குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 1700 குவாரி முதலாளிகளையும் மிரட்டி ஒரு குவாரிக்கு 5 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு, இல்லைன்னா உங்க மேல நாங்க வந்து பொய் வழக்கு போடுவோம் உங்களை வந்து அப்படிங்கிற மாதிரி மிரட்டி சில சம்பவங்கள் நடக்கிறதாக நம்ம வந்து செய்திகள்லாம் வெளியாயிருக்கு. இல்லை, இப்போ இந்த குவாரி உரிமையாளர்களுமே எல்லா இடத்துலையும் நேர்மையாக இருக்காங்களான்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. நிறைய அரசு அதிகாரிகளுக்கு உடந்தையாக போகிறது, இப்போ கனிம வளத்தை வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கிறதுங்கிற மாதிரியான இடங்கள்லையும் நிறைய இவங்க செயல்பட்டுட்டு தானே இருக்காங்க. அந்த 2 பேருமே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இவங்க மிரட்டுறாங்களா அவர்களை? அதாவது சார், இப்போ பெரிய முதலாளிகள், இப்போ நீங்கள் ஒரு 10,000 பேரை வச்சு வேலை வாங்குறீங்க, இல்லை ஒரு 1500 பேரை வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா அவங்கள இவங்க மிரட்டுறது கிடையாது. இவங்க வந்து நேரடியாக பெரிய லெவலில் பணத்தை வாங்கிக்கிட்டு அமைதியாகிடுறாங்க. வேற ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறது சாதாரண சின்ன முதலாளிகள். இப்போ பார்த்தீங்கன்னா அவரை வச்சு ஒரு 1700 சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சட்டத்துக்கு புறம்பா 2000க்கும் மேற்பட்ட குவாரிகள் தமிழ்நாட்டில் இயங்குதுன்னு சொல்லப்படுது. இப்போ சட்டத்துக்கு புறம்பா இயங்கக்கூடியவர்களை மிரட்டி அவர்கள்ட்ட கைவிட்டு வாங்குறது ஒரு பக்கம். சட்டத்துக்கு புறம்பானா அவங்க வந்து அனுமதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் தவறுதலாக செய்யறது. இது எப்படி கலெக்டருக்கோ தாசில்தாருக்கோ தெரியாம எப்படி? இது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் கைவிட்டு வாங்கிட்டு தான் இந்த வேலை நடக்குதுங்கிற பொதுமக்களோட குற்றச்சாட்டா இருக்கு. ஒரு குவாரியை வந்து நம்ம ஒரு வருஷத்துல உருவாக்கிட முடியாது. அது எப்படியும் தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த கோரியை வந்து ஆகணும்னா அது எப்படியும் இருக்க வேண்டியிருக்கும். அப்போ எப்படி நீங்கள் தொடர்ந்து ஆட்சிகள் மாறவும் ஆனால் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு மக்கள் அதுதானே சொல்கிறாங்க. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. சொல்ல போனால் என்ன அதிக அளவில் எப்படி கொள்ளையடிக்கிறதுன்றதான் புதுசாக வரக்கூடிய அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள். திமுக ஆளுங்கட்சியாக வந்தவொடனே திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்
அவ எவ்வளோ தூரம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல அவங்க பார்க்கக்கூடிய இடமே இந்த கனிமவள கொள்ளையாக தானே இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய குவாரிகளை போய் பழனியாண்டி செய்தி ஆசிரியர்கள் போனாங்க, அவங்களை அடிக்கிறது கொலை மிரட்டல் பண்ணாங்கன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. இது வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு ஒன்று நம்ம செய்திகளை பார்க்குறோம், தெரியாமல் இந்த மாதிரி எவ்வளோ நடக்குது. இப்போ திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தவறு செய்திருக்கிறாருன்னு சொல்லி எல்லா பத்திரிகை செய்திலையும் படிக்கிறோம் பார்க்குறோம். அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இல்லை, இது ஏன் எதிர்கட்சி பெரிய அளவில் இப்போ நீங்கள் எதிர்கட்சிக்கான செயல்பாடே அதானே. இப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதை சரியாக பயன்படுத்தலைன்னா எதிர்கட்சி சரியாக மூவ் பண்ணாங்கன்னா அது எதிர்கட்சிகள்லாம் இப்போ அறிக்கைகள்லாம் தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை கனிமவள கொள்ளையை பற்றி ஒரு தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். அது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. அதாவது ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ஒரு ஜியோ போடப்பட்டிருக்கிறது, 3வது ஜியோ எண் 3. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கனிமவள கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கிறாங்க இல்லையா, கொள்ளையடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு டன்னுக்கு 25 ரூபா அபதாரம். எவ்வளவு? ஒரு டன்னுக்கு வெறும் 25 ரூபா. இன்னைக்கு ஒரு 25 ரூபாய்க்கு 4 செங்கல் வாங்க முடியுமா? அரசு வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மன்னிப்பு முறையாம். ஒரு முதல் தடவை செஞ்சால் ஒரு மன்னிப்பு முறை கொடுத்து ஒரு டன்னுக்கு 25 ரூபான்னா ஒரு டன்னுக்கு 25 ரூபா அதோடைய உள்தொகை, அபதார தொகை 50 ரூபா, 75 ரூபா தான் போடப்படுது. ஒரு டன்னுக்கு 75 ரூபா தான் போடுறாங்க. ஆனால் ஒரு டன் கல்குவாரிகள் வெளியே எவ்வளோ விற்கப்படுது? குறைஞ்சபட்சம் 7500 ரூபா 8000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 1% கூட 1% தான் போடப்படுது. அரசே கனிமவள கொள்ளையர்களுக்கு பாதுகாப்பாக உடந்தையாக இருக்கக்கூடிய நிகழ்வு இந்த அரசாணையில் போடப்பட்டிருக்குன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக புள்ளி விவரத்தோட ஒரு அறிக்கை கொடுத்து சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? 1875 குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, 2000 குவாரிகள் அனுமதி இல்லாம செயல்படுது. இவங்க எல்லாருக்கும் சட்டப்படியான தண்டனைகள் எதுவும் இவங்க பெற்றுக் கொடுக்குற மாதிரி தெரியல. அது இல்லாமல் இவங்க என்ன சொல்றாங்க? அரசு ஆணையில் வந்து வெறும் 75 ரூபா மட்டும் ஃபைன் போடப்படுகிறதுன்னு சொல்லப்படுது. அது பத்திரிகை செய்தியில் எதுவும் வரல, அரசாணை போடப்பட்டிருக்கிறது. எந்த ஊடகங்களுமே இது செய்தியா வெளியே வரலன்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது இல்லாம 10 கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே இவர்கள் முறைகேடு செய்து மாட்டி வழக்கு பதிவு பண்ணி 10 கோடி ரூபாய்க்கு கீழே இவங்க வந்து ஃபைன் போட்டாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள அவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம். 10 கோடி ரூபாய்க்கு மேலனா அவங்களுக்கு 2 வருஷம் தவணை முறை கொடுக்கப்படுது. அதாவது இவங்க பண்றதே தப்பு. இந்த திருட்டுத்தனத்துக்கு ஒரு ஃபைன் போடப்படுது. அந்த ஃபைன் கட்டுறதுக்கு தவணை முறை திட்டம். இப்போ ஏழைகள் வந்து ஒரு மிக்சி கிரைண்டர் வாங்குறதுக்கு, நம்மளாம் செல்போன் வாங்குறதுக்குலாம் தவணை முறை திட்டத்துக்கு போவோம் கஷ்டப்பட்ட ஆட்கள். அந்த மாதிரி 10 கோடி ரூபாய்க்கு மேலே உங்க மேலே ஃபைன் வந்துச்சுன்னா அதுக்கு தவணை முறை திட்டங்கிற மாதிரி அரசாணை கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த அரசு எவ்வளோ மோசமான ஒரு சூழலை, பொதுமக்களுக்கு விரோதமான ஒரு சூழலை, கனிமவள கொள்ளையர்களுக்கு ஆதரவான ஒரு சூழலை உருவாக்கி இருக்குதுன்னு நினைச்சு பாருங்க. இப்ப அவருடைய அறிக்கைக்கு எதிராக முதலமைச்சரோ இல்ல கனிமவளத்துறை அமைச்சரோ ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்காருன்னா ஒண்ணுமே கிடையாது. இது அப்போ இவர்கள் மோசமான ஒரு சூழலை இன்றைக்கு வந்து உருவாக்குறாங்க. நீங்க திருடுக்க, முறைகேடு எவ்வளவு வேணாலும் பண்ணிக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஆனா நாங்கள் உங்களுக்கு ஃபைனுங்கிற பேரில் போடுவோம், காப்பாற்றுவோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. இது ஏன் தொடர்ந்து தடுக்க முடியாததுக்கான காரணம் என்ன? தடுக்க முடியாத காரணம் வந்து நல்ல அதிகாரிகள் அதை தடுக்கும் போது அவரை கொலை பண்ணிடுறாங்க. சமூக ஆர்வலர்கள் அதை எதிர்த்து போராடும் போது அவளை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லாரியில் அடித்து கொலை பண்ணிடுறாங்க. அப்படியே எப்படி தடுப்பாங்க? எல்லாத்துக்கும் குடும்ப குட்டி இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா? ஆமாம். இப்போ பொது விஷயத்துக்கு இறங்கி உயிரை இழக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் தயாராகி இறந்து போயிடுறாரு. எல்லாரும் இறங்கி உயிரை விடுறதுக்கு எப்படி தயாராக இருக்க முடியும்? அதான் இப்போ நான் இன்னும் அதுதான் முதல்ல கேட்டிருந்தேன். நான் அந்த புதுக்கோட்டையில் வந்து ஜாஃபர் அலி இறந்து போனார். அவர் அதிமுகவினுடைய உறுப்பினராக இருக்கிறார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் காவல்துறை தான் அதை ஆக்சிடெண்ட்டாக முதல்ல பதிவு பண்ணுறாங்க. அப்புறம் அது கொலை வழக்குன்னு அதுக்கப்புறம் போராட்டத்தினால கொலை வழக்காக பதிவு பண்ணுறாங்க. இதில் அதிமுக எந்த அளவுக்கு அதில் ரோல் பண்ணிச்சு? அது வந்து ரொம்ப முக்கியமான இஷ்யூ. நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க அதை கொண்டு போயிருக்கலாம். ஏன் கொண்டு போகல? நீங்கள் எதிர்கட்சியாக ஒரு ஆர்கனைசிங்காக செயல்படுற ஒரு அமைப்பு ஒழுங்காக செயல்பட்டால் மட்டும்தானே நீங்கள் இந்த மாதிரியான தனி மனிதர்களுக்கான அச்சுறுத்தல் குறையும். கண்டிப்பாக. இப்போ அவங்க அந்த மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அதிமுக சார்பாக.
இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுதும் இன்னும் பெருசாக கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வரல. அவங்க என்ன நினச்சிருக்காங்க, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை சரி பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்கலாம். அது அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும். அதாவது நமக்கு அப்படி தோண மாட்டேங்கல, அதனால தான் நான் மறுபடியும் கேட்குறேன். நீங்கள் அடுத்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இல்லை, அதாவது தவறு நடக்குது, தவறை தட்டி கேட்கக்கூடிய போராளிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்போது புதுசாக உருவாகக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் அடிப்படையில் அந்த மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை, கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அதை தாண்டி அவங்க இன்னும் செய்யலை அப்படிங்கிறது வருத்தமான ஒரு விஷயம்தான். ஆனால் பொதுமக்களோ சமூக ஆர்வலர்களோ நேர்மையான அரசு அதிகாரிகளோ இதுக்கு எதிராக ஏன் போராடலாம், உயிர் பயம் காரணமாக தான். ஏன்னா இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உயிருக்கான அச்சுறுத்தல்கள் நிறைய ஏற்பட்டிருக்கிறது காரணமாக தான் இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை ஒளிபரப்பக்கூடிய ஊடகம், ஃபோர்த் எஸ்டேட் சொல்லக்கூடிய நம்ம ஊடகத்துக்கே இதுதான் நிலைமை. அப்படிங்கும்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர் மேலேயோ இல்லை அவரது மகன் மேலேயோ சம்பந்தப்பட்டவர்கள் மேலே எந்த வித நடவடிக்கை இல்லைங்கும் போது எப்படி யார் போராட முன்னுருவா? இப்போ தென் மாவட்டங்கள்லையும் அதிகமாக கனிம வள கொள்ளை நடந்துட்டு இருக்குன்னு, அதிக அளவில் கனிம வள கொள்ளை நடக்கிறதே தென் மாவட்டங்கள் தான். குறிப்பாக வந்து திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுக்கால தான் இது நடக்குது. அங்கே வந்து அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து சபாநாயகர் அப்பாவு அவர்கள். ஆனால் கனிம வள கொள்ளைக்கு எதிராகவோ கனிம வளைத்து கொள்ளை அடிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய எங்கள் பகுதியில் இப்படி போயிடுச்சு அப்படின்னு மக்கள் போராடுறாங்களே தவிர சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அவர் ஒரு சபாநாயகர் ஒரு பவர் பாயிண்ட் தான், அவர் கூட ஒரு வார்த்தை கூட எதுவும் செய்யலை, மக்களுடைய போராட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிறத. இடையில கூட ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கோரி தான் அனுமதி இருந்துச்சு, அங்கே பார்த்தா 2-3 கோரி இது இல்லாமல், பெர்மிஷன் இல்லாமல். அதுதான் சார், 1875 குவாரிகளுக்கு பர்மிஷன் இருக்குது, பர்மிஷன் இல்லாமல் செயல்படுறது 2000 குவாரிகள் இருக்கிறதுன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க அறிக்கை மூலமாக. அதுக்கான பதில் இதுவரையும் கொடுக்கலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? 2000 குவாரிகள், அதாவது 2 மடங்கு. இப்போ ஒன்றுக்கு தான் அனுமதி இருக்கு, இன்னொன்னுக்கு அனுமதி இல்லாதுங்க அளவுக்கு தானே இயங்குதுங்கிறத வெளிச்சு போட்டு காட்டுது அந்த அறிக்கை. ரொம்ப நெருக்கி காசை புடுங்குறாங்க அப்படின்னு. எதுக்கு? என்ன தேர்தல் வருகிறது, தேர்தல் செலவிற்கு ஆளுகின்ற கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பணம் வேணும். அப்போ அவங்க வந்து இந்த சின்ன முதலாளிகளை பெரிய முதலாளிகிட்ட பெரிய லெவலில் வாங்கிடுவாங்க, முதலமைச்சர் லெவலில் வாங்கிடுவாங்க. அப்போ சின்ன 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 தொழில் செய்கிறவர்கள்ட்ட வசூல் பண்ணுறதுக்கு காரணம் லோக்கலில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த துறையுடைய அமைச்சர், இவங்க அவருடைய அமைச்சருடைய உதவியாளர்கள், இவங்களாம் எதுக்கு இப்போ நெருக்கடி கொடுக்காங்கன்னா அடுத்து நம்ம ஆட்சிக்கு வருவோமோ வரமாட்டோங்கிற ஒரு பயம் ஒன்று இருக்கும்போதே நம்ம எவ்வளோ கொள்ளையடிக்க முடியுமோ அடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் காரணமாக இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. இல்லை, அது யாரு என்ன ஏதுங்கிற டீட்டெயிலாம் எதுவும் இருக்குதா? அமைச்சர், அந்த துறையுடைய அமைச்சர் ரகுபதி, அவருடைய உதவியாளர்கள்லாம் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா கனிம வளத்துக்கான மாவட்ட இணை ஆணையர்கள் இருக்காங்களே அவங்க மூலியமாகவும் 5 லட்சம் ரூபா கப்பம் கட்டணும் அப்படிங்கிறத சொல்றதாகவும், அமைச்சருடைய உதவியாளர்கள் செய்யது ரஷிக்கு, இந்த 2 பேரும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு குவாரி, சிறு குவாரி முதலாளிகளுக்கு நெருக்கடி கொடுக்கறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி 5 லட்ச ரூபா கேட்டு மிரட்ட முடியாதனால லெட்டர்பேடு அமைப்புகள் எல்லாம் தூண்டி விட்டு, குவாரிகளுக்கு எதிராக இவங்களே லெட்டர்பேடு அமைப்புலாம் தூண்டி விட்டு போராட்டம் பண்ணி அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி பண்ணி பணம் பறிக்கிறதான நிகழ்வுகள் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடைபெற்றுட்டு தானே இருக்கு. அந்த லெட்டர் பேடு கட்சிகள்னா சும்மா சின்ன சின்ன அமைப்புகள், லெட்டர் பேடு அமைப்பு, அந்த பகுதியில் உள்ள லெட்டர் பேடு அமைப்புகள் ஒரு 1000, 2000, 5000 கொடுத்தா போராடக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அமைப்புகளுக்கு அவங்களுக்கும் அப்புறம் அவங்களுக்கு பசிக்கும்ல, அப்போ அவங்களுக்கு ஒரு இது தேவை இருக்கு. ஆமாம். இடையில கூட கன்னியாகுமரி மாவட்டங்கள்லையும் ரொம்ப அதிகமான மணல் மாஃபியா அந்த மாதிரியான நிறைய கனிம வள கொள்ளை அதிகமாக நடக்கிறதாலாம் வள்ளியூர், நாகர்கோயில் தொடர்ந்து நடக்கிறதா இருந்துச்சு. ஸோ அங்கே நிலைமை எப்படி இருக்குது? அங்கே இதே தமிழ்நாடு முழுவதும் அதிக அளவில் கனிம வள கொள்ளைகள் நடக்கக்கூடிய மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இது வந்து இந்த சைடில் 4 மாவட்டம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒட்டி இருக்கக்கூடிய கனிம வளங்கள் கொழுத்து இருக்கக்கூடிய, அதாவது செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதிகள். அதே மாதிரி கொங்கு பகுதியில் கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டம், இந்த சைடில் கிருஷ்ணகிரி, தருமபுரி எங்கள் இந்த சைடு, அதே மாதிரி அந்த சைடில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், இந்த பகுதியில் இப்படி இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் கனிம வள கொள்ளையர்கள்
அரசு அதிகாரிகளுடைய ஆசியுடன் ஆட்சியாளர்களுடைய ஆசியுடன் மிகப்பெரிய அளவிலே கொள்ளையடித்து வருகிறார்கள். இதனால் பல லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தானே நம்ம பார்க்குறோம். இல்ல இப்போ இந்த கோரிக்கைகள்லாம் முதல்ல யார் உரிமையாளர்களா இருக்காங்க? இல்ல அரசியல்வாதி இருக்காங்களா? இல்ல தனிப்பட்ட வேற யாராவது கார்ப்பரேட்? இந்த தொழிலை சின்ன லெவல்ல பண்ணக்கூடியவர்கள் சாதாரண மக்கள் இருப்பாங்க, அந்த தொழில் தெரிஞ்சவங்க. ஆனா மிகப்பெரிய அளவில் பண்ணது ஃபுல்லா அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளோட பினாமிகளும். இல்ல அது மேக்சிமம் ஆளுங்கட்சி திமுகவோட இருக்காங்களா இல்ல எல்லா கட்சியில உள்ளவங்களும் இருக்காங்களா? 90% திமுக சேர்ந்தவங்க இருப்பாங்க, மீதி 10% எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அது ஆட்சிகள் மாறும்போது சில காட்சிகள் மாறும்போது இந்த மாதிரி நிலைமைகள் சொல்றது. 2 டெண்டர் விடும்போது மாத்திப்பாங்கன்றீங்க. கண்டிப்பா சட்டத்துக்கு புறம்பாக 200-2000 கல்குவாரி இருக்குன்னு சொல்லப்படல. அது முழுக்க முழுக்க ஆளுகின்றவர்களுடைய ஆசினால ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களால் தான் நடத்தப்படுதுங்கிறது சட்டத்துக்கு புறமா நடக்கிறது ஃபுல்லாக அப்படிதான் நடக்கும். இப்ப நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, வேற அதிமுககாரர் வந்து உங்களுக்கு சட்டத்துக்கு புறம்பா பண்ணா நீங்க விட்டுருவீங்களா? புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் இவர்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பா செய்யக்கூடிய விஷயங்களை அனைத்துமே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் ஆளுகின்ற அரசியல்வாதிகள் அவங்க கண்ட்ரோல்ல தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல எதிர்கட்சிகள் சட்டமன்றத்துல இதை முன் வச்சிருக்காங்களா? கனிம வள கொள்ளை இவ்வளவு நடந்திருக்கு வைப்பாங்க நினைக்கிறேன். அதாவது இப்போ அவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, நான் இதை வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணுவோம், இதை வந்து நாங்கள் விட மாட்டோம், இதில் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்போ சொன்னார் இவரு? சொல்லி முன்னாள் தான் அது அறிக்கை பார்க்கல நீங்க. இல்லை நான் ஆட்சி முடிய போகுது இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் கேட்குறேன் நான். இல்லை இப்போ நீங்கள் கேஸ் பண்ணீங்கன்னா முடியறதுக்கு இல்லை கரெக்ட். ஜனவரி 22ஆம் தேதி தான் ஒரு ஜீவோ போடப்பட்டிருக்கிறது. எப்போ? 2026 ஜனவரி 22ஆம் தேதி ஜீவோ போடப்பட்டிருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்றாரு. அப்படிங்கும்போது அதை இப்போ இல்லை நான் எலெக்ஷனுக்காக சொல்றாங்களான்னு கேட்குறேன். இதை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்கலாம், ஒரு 2 குவாரிகளை தடுத்து இருக்கலாம். கரெக்ட் சார். ஜீவோ எப்போ போடப்பட்டிருக்குது? கனிம வள கொள்ளையர்களுக்கு ஆதரவாக ஜீவோ போடப்பட்டிருக்குது 2022 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி போடப்பட்டிருக்குது. போடப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. அப்போ அவருடைய இது ஊடகங்கள்ல செய்தியாக வரல. அவரோட கவனத்துக்கு வரும்போது அவர் மக்கள் பிரச்சனைக்காக ஒரு வழக்கு போடணும் அப்படிங்கிறத அவர் சொல்றது. நான் தேர்தலுக்காக சொல்றது கிடையாது. நீங்க அவருடைய அறிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி விவரத்தோடு தமிழகத்தில் உள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், தவறுகளாக இருக்கட்டும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு தெளிவான ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அன்புடைய ராமதாஸ் அவர்கள். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.